Hi guys, welcome to Cheeka. Cheeka, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பண்ணோம். அந்த வீடியோட ஷார்ட் கிளிப் நம்ம இப்போ போட போறோம். அதை பார்க்கலாம் எல்லாரும். Anyway guys, one day series is coming up. நம்ம one day series முன்னாடி டெஃபினட்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி thank you once again. Amazing T20 series. Actually Sri Lanka, kudos to Sri Lanka Cheeka. ஏனா எல்லா மேட்சும் க்ளோஸா எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஆக்சுவலி ஸ்ரீலங்காவை அங்கேயே முடிச்சிருக்கணும். But hats off, they made a series out of it, and hopefully one day they will still try and make a series out of it. Let's hope. Chance கிடையாது. One day la chance கிடையாது அவங்க. போட்லாம் சைடு அது. போட்டு பொசிக்கிடுவாங்க நம்ம பசங்க அவங்கள. இந்த T20 ல ஷானகா கீனகா வச்சு அப்படி இப்படி ஏதாவது பண்ணுவாங்க. ஒன் டேல 50 ஓவர் ஆடணும் மச்சான். மறக்காத. பொசிக்கிடுவாங்க இவங்கள போட்டு அப்படியே நெருக்கிடுவாங்க. இது ஒன் டே எல்லாம் போட்டு சாத்திடுவாங்க. அவங்கலாம் ஒன் டே டீம்லாம் அவ்வளவு த்ரெட் கிடையாது. T20 ல தான் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. இதேதான் சீகா பங்களாதேஷ் பத்தி சொன்னாரு. எனிவே பாப்போம். எனிவே சீகா நீங்க சொன்னீங்க சீரிஸ் முன்னாடி பொளந்துருவாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பொளந்துட்டாங்கல. பாவம் ஸ்ரீலங்கா லாஸ்ட் மேட்ச் ரெக்கார்ட்ல 17 ரன்ஸ்ல தோத்து. ஆக்சுவலி டுவர்ட்ஸ் தி எண்ட் லைஃப் ரியலி ஃபெல்ட் பேட். என்னடா இது ரொம்ப டிமாரலைசிங்கா இருந்தது ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பாக்குறது. தாசுன் ஷானகா ஆக்சுவலி தனியா எவ்வளவுதான் பண்ணுவாருன்னு ஒரு தாட்டே வந்துருச்சு. நான் சொன்னேன் இது ஒரு பொட்டலாம் சைடு பொசிக்கிடுவாங்கன்னு. நீ தான் ஆஹா ஓஹோ ஏஹே அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சைடு பார்த்தாலே தெரியும்டா என்னடா இது அவனுக்கு எவனா ஒருத்த அடிக்கிறான். See the point is அவனுக்கு ஒரு ஏதோ பாவம் அந்த ஷானகாண்ட ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். as a captain ஏதோ இது பண்றான் அது பண்றான் அது பண்றத தவிர ஒரு அவங்கள்ட்ட அந்த கிளாஸே கிடையாதுப்பா. ஒன்ஸ் அப்பான் டைம் ஸ்ரீலங்கானா என்னடா மயிலா ஜெயவர்தனே சங்க காரா ஜெய சூர்யா முரளிதரன் மாலிங்கா வாசு என்னவோலாம் இருந்தாங்கடா. நான் ஆடுற காலத்துல ராய் டயஸ் டுலிப் மெண்டிஸ் அரவிந்தா டிசில்வா எல்லாம் இருந்தாங்க. எங்க அப்படியே டாட்லி கான் ஒரு காலத்துல செம்ம டேலண்ட் இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த டேலண்ட் இருந்தே போயிடுது அவங்கள்ட்ட. இப்ப டேலண்டே கிடையாது. எல்லாம் தொசுக்கா லஜி எல்லாம் கும்பலோட கோயிந்தா வந்து ஆடுறாங்க. போடுறான் போட்டு அடியோ அடிக்கிறாங்க போட்டு. ஸோ இந்த டீமோட நீ என்ன வேணா ரிசல்ட் எடுத்துக்கலாம், நீ என்ன வேணா சொல்லலாம். புசுக்காலஜி டீம் இதெல்லாம் அதான் சொன்னேன். போர் அடிச்சுன்னா கூப்பிட்டே வாங்கடா மொத்தத்துக்கு இந்த டீம் கரெக்டான வீடு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டுருவாங்க போட்டு மொத்து திருப்பி அடிச்சுடுவாங்க. எனிவே சீகா ஓகே ஃபைன் அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டீங்க. பட் லெட்ஸ் கெட் டு தி மெயின் பாயிண்ட் சீகா. மேட்ச் பத்தி கொஞ்சம் பேசலாம் நம்ம. and we'll get to the biggest topic, where does Virat Kohli stand among legends? அத பத்தி நம்ம பேச போறோம் டெஃபினட்டா in the back end of the video. பட் அதுக்கு முன்னாடி Shubman Gill Cheeka, lot of talks about Shubman Gill tournament முன்னாடி he was himself under pressure. ஏனா ஈஷான் கிஷன் ஒரு 200 சரியான 200 அடிச்சு வந்திருக்காரு. ஆனா அவரை டிராப் பண்ணி Shubman Gill ஆட வச்சாங்க. But he has proved his mettle Cheeka. You have to give him credit. He batted brilliantly. There was class all over his innings Cheeka. Come on. நான் யாரா இல்லைன்னா நேதி செஞ்சுரி இஸ் a very good century. Pleasing century is the right word. நல்லா அண்ணா 97 balls, strike rate 190, not bad. See, he had some pleasing drives. I mean, definitely yes. நீங்க வியூவர்ஸ் எல்லாம் என்ன திட்டலாம், நீங்க எல்லாம் கத்தலாம். என்ன சார் நீங்க சுமன் கீழ போட்டு நீங்க ரொம்ப அமுகுறீங்க, நீங்க ஈஷான் கிஷன் தூக்கி விடுறீங்க, கேவலால தூக்கி விடுறீங்க அப்படின்னு எல்லாம் வேணா சொல்லலாம். Shubman Gill, yes, fantastic. Not give him. I mean, congrats Shubman Gill. Century is a century in any format. And the season over 77 century shot. Yeah, it looks like he's almost kind of cementing his place for the T20 World Cup now. But now உண்மையை சொல்லிடுறப்பா, என்னோட ஒப்பீனியன் வேற, உங்களோட ஒப்பீனியன் வேற, வியூவர்ஸோட ஒப்பீனியன் வேற இருக்கலாம். மேபி அந்த குருட்டா முட்டா ஒப்பீனியனா இருக்கலாம், எந்த டிஃபரெண்டா இருக்கலாம். I still believe that இதே மாதிரி போலிங் நீ ஈஷான் கிஷன்லாம் கூட இது ஒரு சத்த போலிங், இது ஒரு ஒன்றரை போலிங், பொட்டலம் போலிங். இது எல்லாரும் காதி அடிப்பாங்க இந்த மாதிரி போலிங்ல without taking credit away from anybody. That's what I'm trying to say. வேற எதுவும் கிடையாது. Interesting. நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாரும் சொல்ல போனானு. So guys, we've got a new format coming in. We thought we'll be more inclusive of the fans and the Cheeka community ல இருந்து. So என்ன பண்ண போறோம்னா எல்லா வீடியோல இருந்து ஒரு 3-4 questions from the previous video என்ன fans என்ன சொன்னாங்க, so that you can நான் எப்படி சீகாக்கு கூகுளி போடுறனோ நீங்களும் வேணா உங்களோட கூகுளிஸ் எடுத்துட்டு வாங்க, உங்களோட questions எடுத்துட்டு வாங்க. On that note, since we are talking about Shubman Gill initially Cheeka, there is a couple of questions from the previous video. Siva Subramaniam has asked, great fan of both your analysis. You are underestimating Gill talent Cheeka sir. He is playing very good brand of cricket, especially in ODIs. If you say your dialogue, good player of ordinary bowling and ordinary player of good bowling,
doesn't that the fit for your favorite player KL Rahul? Nalla question, Subramaniam. Cheeka, Subramaniam, நான் அதான் இப்ப கேஎல் ராகுல் விஷயத்தை நான் இப்ப வந்து அப்பீலே கிடையாது, நான் போல்டுன்னு சொல்லிட்டேன். என்ன ஒத்துக்கிறேன் நானு. ஏன்னா ஐ ஸ்டில் பிலீவ் இஸ் அ டாப் கிளாஸ் கிளாசி பிளேயர். அவன் அதான் சொல்றாரு, ரோல்ஸ் ராய்ஸ்ல நம்ம மாருதி 800 வந்துட்டான். இப்போ அந்த லாஜ் வந்துட்டான், நடுவில் அம்பாசிடர் போயிட்டு திருப்பி மாருதி 800 வருகான். See, I'm not saying Shubman Gill, Subramaniam, நீங்களா என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்களாம் ஸ்டாட்ஸ் மேட்ச் அப்படி பாக்குறீங்க. You are all, I don't blame you. Even Ani also. I look at it in a different perspective. நான் எப்படி பாப்பேன்னா, ஒரு செம்ம சைடு ஒரு செம்ம சிச்சுவேஷன்ல எப்படி ஆடுவாங்க, அப்படி ஒரு ஒரு வேர்ல்ட் கப்னு வரைச்சே யூ அண்டர்ஸ்டாண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். இல்ல பிரஷர் இதெல்லாம் பைலேட்டரல் சீரிஸ் இந்த மாதிரிலாம் வரைச்சே வேற மாதிரி இருக்கும். எஸ், சுப்மன் கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 100% எஸ், ஹீஸ் காட் வெரி குட் ட்ராக் ரெக்கார்ட். இப்ப நீ வந்து இப்ப நான் வந்து அவனை எடுக்க கூடாது சொன்ன 2020 வேர்ல்ட் கப், நீங்க ஸ்ரீகாந்த் என்ன சார் நீங்க வளருங்கன்னு. பட் ஸ்டில் மறக்காதீங்க, அதே கைண்ட் ஆஃப் பேக்கிங் அவனுக்கு கொடுத்த பேக்கிங் நீங்க வந்து நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா, எஸ் கேஎல் ராகுல் நீங்க சொல்ற மாதிரி என்னடா டே ராகுல் பாரா டே நீ என்ன மாதிரி செஞ்சுட்ட மறக்காதீங்க வியூஸ். ஆனா இந்த கேஎல் ராகுல் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் அடிச்சிருக்கான். ப்ளீஸ் மறக்காதீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்க நீங்க. On that point, Shubman Gill கூட ஒரு வைட்டல் 91 அடிச்சாரே சீகா கேபால. நீங்க ஆஸ்திரேலியால நீங்க ஒரு 91 வச்சு என்ன பண்ண சொல்றீங்க டேய்? அவன் எவ்வளவு அதான் நீங்க ப்ராப்ளம்னா, நீ ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சா சார் அப்படின்னு பார்த்தோன்னா நீ வந்து எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நாள் சொல்ல முடியும் உனக்கு. Please, don't just take one of matches. You are talking about இப்போதைக்கு yes, Shubman Gill is playing very well. நான் சிவசுப்ரமணியம் சொன்ன மாதிரி அதர் ஃபேன்ஸே போட்டு திட்டுவாங்களா இருக்கும், திட்டிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கவலை இல்லைன்னா என்னோட ஒப்பீனியன் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஒப்பீனியன் யூ ஆர் ரைட், திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஐ ஸ்டில் பிலீவ் தட் ஹி இப்போ Shubman Gill மாதிரி பிளேயர்னா யூ கேன் ஸ்டில் பிளாக் ஹிம். அவனுக்கு கொஞ்சம் நல்ல போலிங் பண்ணா அவன் ரன் ரேட்ல பொசிக்கணும், அவனுக்கு பொசிக்கலாம் அவனை போட்டு ரன் ரேட்ல. மச்சா நீ செகண்ட் பாத்திய செகண்ட் பேட்ச்ல பார்த்தனா கொஞ்சம் ஜிங்கு சக்கு பால் கொஞ்சம் ஏத்தினோட ஜகா வாங்கினாங்கன்னா இல்ல எல்லாரும் நம்ம பசங்கள தட்டுனா 250 அடிக்கிறதுக்கு. அதுவும் நடக்கும்ல சிக்கா, ஒரு மேட்ச் எல்லாரும் அப்பப்போ ஃபெயில் ஆவாங்க. ரைட் பா, சரி பா. the bar, I am not taking anything away from the ball. Century and fantastic. நேத்து எல்லாம் காஜி மேட்ச் இது. அவங்க போலிங்கா போட்டாங்க, வாங்க அடிங்க வாங்க அடிங்க வாங்க அடிங்க எடுத்துக்கோங்க கொடுக்குறாங்க போலிங். இது என்ன போலிங் இது? வாண்டனா போலிங் இது. Yeah, actually another question was on Shubman Gill, Cheeka. Actually Sundar Krishna has also asked the same question. You say Shubman Gill is an ordinary player compared to Ishan Kishan plus B. Please do remember he's proven his worth in Australia against tough bowling attack where he's playing in home. Most of the times he has scored against idu vande enna solrana Ishan Kishan is playing at home. Most of the times he has scored against the ordinary team, which in your sense Sri Lanka. Same thing, Ishan Kishan did it against Bangladesh. He hasn't played in subcontinent when compared to Gill. Ishan is a super player, but the fact that you can't call him a match winner because he hasn't played in crunch matches. என்ன சொல்ல வராருன்னா, இஷான் கிஷன் அடிச்ச 200 சப்கான்டினென்ட்ல தான் அடிச்சாரு, நீங்க மட்டும்தான் ஏன் கில்ல மட்டும்தான் நீங்க அவ்வளவு பேக் பண்றீங்களே, இஷான் கிஷன் நியூசிலாந்து போகும்போது அடிக்கலையே, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு அவர் கேக்குறாரு சுந்தர் கிருஷ்ணா. நீ மறக்காத அணி சுந்தர் கிருஷ்ணா, your point is very right. Let me be very frank. இது சிம்பிள் என்னன்னா, இந்த மாதிரி போலிங்ல நேதி Shubman Gill 30 overs செஞ்சுரி, இதே 30 overs இஷான் கிஷான் டபுள் செஞ்சுரி. அதான் டிஃபரன்ஸ், புரியுது அவனுக்கு. பட் மறக்காது, இஷான் கிஷன் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட வின் பண்ணி ஒரு மேட்ச் ஆடிருக்கான். ஆடுனது அவ்வளவு மேட்ச்ல இன்கன்சிஸ்டன்டா இருப்பான் இஷான் கிஷன் கேன் பி அவன மாதிரி ஆடச்சே இன்கன்சிஸ்டன்ட் தான் இருக்கும். அவன்கிட்ட நீ கன்சிஸ்டன்சி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா டமா லிமில் அடிக்கிற பிளேயர். But he can take the match away from you. That is my opinion. Now, he hasn't played crunch matches. Yes, அவனுக்கு சான்ஸ் கொடுக்கல crunch matches. எங்க சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் மேட்ச் ஆன செஞ்சுரி, என்ன போலிங் சவுத் ஆப்பிரிக்கா, எல்லாம் டாப் கிளாஸ் போலிங் சவுத் ஆப்பிரிக்காவோட. ஞாபகம் இருக்கா? இதுல ராஞ்சில அடிச்சான் தெரியுமா, 90 odd runs கிழிக்கின்னு கிழிச்சான். So I am not saying, I don't want to compare. I still believe that Ishan Kishan is always a potential match winner as far as I am concerned. அவன்கிட்ட போய் somebody has to go talk to him. நீங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நீதான்பா Shubman Gill, நீதான்பா 2023 வேர்ல்ட் கப்புக்குன்னு. இது கடைசியில போய் வேர்ல்ட் கப்ல போய் மாட்டிக்க போறாங்க டீம் செலக்ஷன்ல. இது 2019 இதே தான் ஆச்சு. இந்த மாதிரி எல்லாரும் கொண்டு வந்தாங்க, போட்டு 2019 குழம்பி போய் ஒரு டீம் எடுத்து எல்லாரும் 11 ஆட வச்சு சொதப்பிட்டு நம்ம ஒரு மேட்ச் மெயின் மேட்ச் கொட்டின்னு வந்துட்டாங்க எல்லாரும். Anyway,
Anyway, let's move on. Let's move to the bowling attack, Cheeka. Virat Kohli பத்தி நம்ம நிறைய பேச போறோம். சோ அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். விராட் கோலியோட இன்னிங்ஸ், அவரோட கெரியர், அதை பத்தி நிறைய பேச போறோம். வியூவர்ஸ் எல்லாம் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம bowling attack முகமது சிராஜ் பத்தி பேசியே ஆகணும். Cheeka, என்ன மாதிரி bowling போடுறாரு Cheeka? ஐயோ, வேற லெவல்ல bowling போட்டுன்னு இருக்கு. என்ன மாதிரி bowling போறான்டா? சிங்கு சக்கு பா முட்றா போட்டு ஐயோ பாவம் 5th விக்கெட் குடுங்க பார்த்தா கட்சிய முடியல. என்ன மாதிரி bowling போடுறான்டா? ஐயோ வியூவர்ஸ், அதே இடத்துல ஜஸ்ட் ஆன் அண்ட் அரவுண்ட் ஆஃப் ஸ்டெம்ப்ல பால் போடுறான். பால் சக்குன்னு வெளில போகுது. தேர்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் கேட்ச். சிக்கின்னு உள்ள வருது. கிட்டிங்னு ஸ்டெம்ப் போகுது. திருப்பி வெளில போகுது. கார்பேட். திருப்பி உள்ள வருது. டிங். உள்ள வெளில பேட்ஸ்மேன் தத்திக்கின்ற தாம் தான். இந்த மாதிரி ஆஃப் த சீன் மூவ்மெண்ட், பேஸ், அந்த நிப்பு இருக்கவன்ட்ட செமையா போறான். சடன்லி பார்த்தா சிராஜ் ஒரு T20 கிரிக்கெட் ஆரம்பிச்சா மச்சான் அந்த KKRோட ஒரு 2 வருஷம் முன்னாடி. அங்கேருந்து டெஸ்ட் மேட்ச்ல கலக்கிறான், ஒன் டே மேட்ச்ல கலக்கிறான், T20s கலக்கிறான். எங்கயோ போயிட்டான். ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பாய். விராட் சிராஜ் இஸ்தானா மச்சான் நீ. டெஃபினெட்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த நீங்க சொன்ன KKR மேட்ச். அது வந்து RCB vs KKR. நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம ஒரு 2 years பேக் நம்ம ஃபர்ஸ்ட் சீக்கா ஆரம்பிக்கும் போது அப்பவே நம்ம சொன்னோம், யாரா இது செம்மையா தெரியறாரு இந்த சிராஜ்னு, இப்படி bowling போட்டுன்னு இருக்கான்னு. எனிவே, talking about the bowling attack, Cheeka, there's one interesting question that's come in. Very interesting question. This is actually about Arshdeep and Umran. They've both played 13 first-class games between them. Can we triple them in Ketrikari Srinivas Bharatwaj? Okay, triple is a lot of numbers before the World Cup so that each has 20 games under the belt. Can they play for a county team for a season? So, Cheeka, இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்கு maybe can BCCI send these two younger fast bowlers to go to England, play a little bit of county cricket? Do you think that will be a good choice? See, Srinivas Bharatwaj, இப்போ county cricket IPL clash ஆகும். So county cricket ஆட முடியாது. Maybe second half of the season ஆடலாம். number 1. number 2, நிறைய first class matches ஆடணும். That's all, nothing else. But அவங்க என்ன பண்ணணும், எப்போலாம் டைம் கிடைக்கிறதோ when they're not playing international matches, first class matches போய் ஆடணும். நம்ம பசங்க என்ன பண்ணினா பையனால் first class match ஆட மாட்டேன்றாங்க. Yes, experience ono. What point? Very good point made by Srinivas Bharatwaj. They need more experience. Definitely, over 20 matches before the World Cup are better. என்னோட ஒப்பீனியன் இவங்க 2 பேர் இருக்கணும் டீம்ல. ஏன்னா நீ ஒரு ஃபியூச்சர் பில்டப் பண்ணச்சே இப்படிதான் இருக்கணும் நீங்க. நான் வந்து ஐ வில் நாட் கோ பை த ஸ்ரீலங்கா வந்து ஒரு பாயிண்டர் தான் எடுத்துக்கணும் நீங்க. யூ கான்ட் ரைட் அவே த ஸ்ரீலங்கன் பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஒரு பாயிண்டர், ஓகேப்பா நல்லா ஆடுறாங்க, செமையா ஆடுறான் அப்படின்னு. அதுல குவாலிட்டி ஆஃப் த நாக் பார்க்கணும், குவாலிட்டி ஆஃப் த போலிங் பார்க்கணும். இப்ப குவாலிட்டி ஆஃப் த நாக்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குவாலிட்டி ஆஃப் போலிங் முகமது சிராஜ் போலிங். அந்த போலிங் அவன் நேற்று யாரோட போட்டாலும் விக்கெட் எடுத்திருப்பான். அந்த மாதிரி போலிங் நேற்று போட்டது, அது போட்டது சிராஜ் பண்ணது நேற்றுக்கு. அதே மாதிரி நேற்றுக்கு ஆடின பேட்டிங், விராட் கோலி ஆடின பேட்டிங் வந்து அதே ஸ்ரீலங்கா. பட் ஆடின லெவல்ல வேற எப்படி ஆடினா பாரு விராட் கோலி. குவாலிட்டி ஃபர்ஸ்ட் 50 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் யூஷுவல் அப்படி டபக்கு கவர் டிரைவ், கோ டு ஷாட், ஒரு ஸ்குவாட் டிரைவ் வந்தா ஃபர்ஸ்ட் 50 பால் அரௌண்ட் 50 ரன்ஸ் தான் இருந்தான். அதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சான் பாரு, எங்க இருந்து எடுத்துட்டு போய் எங்க போனா பாரு. 166 நாட் 110 பால், 8 6, 151 ஸ்ட்ரைக் ரேட். இங்கதான் விராட் கோலி ஸ்கோர்ஸ் ஓவர் எவ்ரிபடி. கன்சிஸ்டன்சி அடிச்ச ரீஜன் பார்த்தா 57 ரன்ஸ் அங்க போட்டு மிட் விக்கெட் மேல பிப்பி ஷாட் அடிக்கிறா பாரு. ஐயோ அப்படின்றான், மிட் விக்கெட் மேல பறகுது பால். ஒரு ஷாட் மிட் விக்கெட் மேல பறகுது. So நீ பார்த்தனா obviously player of series 2 century. What more do you want? India was பாரு, உனக்கு வந்து விராட் கோலி தான் இந்த 2023 வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணா இவன் தான் கீ மெயின் பிளேயர். இவன் தான், இவன் அச்சாதான் உண்டு. Let's go straight into it, Cheeka. விராட் கோலி பத்தி நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. சோ நம்ம ஆரம்பிக்கலாம். விராட் கோலி வந்து டாப் 5 ODI ரன் கெட்டர்ஸ்குள்ள வந்துட்டார் அந்த செஞ்சுரியோட. Yes, Sachin Tendulkar at 18,426 runs, but Virat Kohli is right there. But look at the board across, Cheeka. Sachin has played 450 matches. Sangakkara about 380 matches for his 14,000 runs. Ponting 365. Jayasuriya 433 for 13,000 and 13,500. All of them greats of the game. ஆனா அங்க விராட் கோலி பாருங்க Cheeka, 259 மேட்சஸ்லயே 12,700 runs அடிச்சிருக்காரு. So coming back to you, where does he stand? Will Virat Kohli beat Sachin's record this year itself? As in number of centuries. Sachin has got 49, Virat is on 46. Where does he stand, Cheeka? If you see his batting career, Sachin Tendulkar is just, I mean,
we all know about Sachin Tendulkar. அவரோட ஸ்டாட்ஸ் பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 100 centuries of international cricketல terrific. ஐயோ சச்சின்னா நிஜமா god of cricket. நான் விராட் கோலி வந்து 50 century இந்த சீசன் அடிப்பாங்க. இந்த சீசனுக்குள்ள அடிச்சுவான் ஷூரா. இந்த இயர் எண்டுக்குள்ள 2022 குள்ள ஷூரா 2020 குள்ள அடிச்சுவான். மறக்காத மச்சான், உனக்கு ஆஸ்திரேலியாவோட 3 ஒன் டே இருக்கு, நியூசிலாண்டோட ஒரு 3 ஒன் டே இருக்கு, 6 ஒன் டே இருக்கு. அதுக்கப்புறம் ஏசியா கப் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் இருக்கு. ஷுவரா அடிச்சுவான். 50 கிராஸ் பண்ண இந்த சீசன் 100% கிராஸ் பண்ணுவான். அவன் இருக்கிற ஃபார்ம்ல எனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு, எப்படி கேமை சேஞ்ச் பண்ண நேரா மிட்டுக்கு மேல போட்டு டங்கு விடுறான், ஒரு டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறான் பாரு திடீர்னு. அண்ட் ஒண்ணு கூட பார்த்தனா ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவன் அடிச்ச ஷாட்ஸ் தான் ஓவர் த மிட் ஆஃப் ஸ்ட்ரைட் 6. அவனுக்கு என்ன போலி போட சொல்லு பார்க்கலாம், நீ என்ன பண்ணிருக்க முடியும்? பால் வந்து ட்ரிபிள் ஃபுட்பால் சைஸ்ல தெரியுது அவனுக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். எப்படின்னா அவன் எப்படி டாமினேட் பண்றான் பார் 50க்கு அப்புறம். இதுதான் வேற. சரி, இதெல்லாம் தான் வந்து இதுதான் ஐ அம் ஷூர் ரோஹித் சர்மா ஆல்சோ யூஸ் டு டு இட். எப்படி டாமினேட் பண்ணுவான் போலிங்க, டங்கு ஷிஃப்டிங் ஆஃப் கியர்ஸ் தெரியுமா? அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அதுல தான் விராட் கோலி ஸ்கோர்ஸ் எவ்ரிபடி. பட் யார் சொன்ன மாதிரி டியர் வியூவர்ஸ் 259 மேட்சஸ் தான் ஆடி இருக்கான். இவ்வளவு ரன் அடிச்சிட்டான். அவன் இன்னும் 100 மேட்ச் ஆடினான்னு வச்சுக்கோ, எப்போ எங்கடா போடுவான் அவன்? அன்பீடபிளா போடுவான் அவன். And he has the fitness to definitely play for another 3 to 5 years. It doesn't look like யார் இல்லன்னா மினிமம் 3 இயர்ஸ். அவன் விட்டானா உண்டு பேட் அவனை விடாது. அவன் விட்டா பேட் பாரு தேங்க்யூ சொன்னாதான் உண்டு மச்சான். எல்லாரும் சொல்லியிருந்தாங்க பாரு இந்த வருஷம் கடைசியில பாரு, இயர் 2 செஞ்சுரி, இயர் பிகினிங்ல செஞ்சுரி, 4 மேட்ச்ல 3 செஞ்சுரி. இதுக்கு மேல என்ன வேணும் ஒருத்தன்ட்ட? Yes, definitely. Talking about Virat Kohli, the subject, let's go deeper into it, Cheeka. Neenga vanda obviously you came from a generation of probably seeing the greatest batsman ever in your books, probably even most of our books, Vivian Richards. Where does he stand with Vivian Richards, Cheeka? You have seen Vivian Richards as a one-day cricketer. See, guys, don't compare the stats when it comes to era. Compare the player. ஏன்னா அந்த ஏரால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்மெட் கிடையாது, ரெட் பால் ரிவர்ஸ் ஆகும், எல்லாமே different story altogether. But see, do you see any similarities? Let me put it that way. Let me put it that never compare eras number 1. Your point சொன்ன and தப்பா எடுத்துக்கனா யார் விராட் விவரிச்சர்ஸ் ரேஞ்சில யாரே வர முடியாது உலகத்துல. ப்ளீஸ் பறக்கவும் மாட்டான் இனிமே. சாரி டு சே, நீ சச்சினியே கேளு, விராட் கோலியே கேளு, அவன் விவரிச்சர்ஸ் ரேஞ்சில யாரே பேட்டிங் ஆட முடியாதுப்பா. அந்த மாதிரி ஒரு அரகன்ஸ் பேட்டிங் ஒரு மாதிரி போட்டு பொசுக்கிறதுனா இப்ப நீ சொல்ற, அவன் பொசுக்கிறதுனா அந்த காலத்துல 75 பொசுக்கிட்டு இருக்கான். 74 75 பொசுக்க ஆரம்பிச்சான். 70 அவன மாதிரி அடிக்க விட்டு ஆனா அதிரும் உனக்கு. அவனுக்கு போலிங்லாம் போடவே முடியாது. No, I'm not asking about that. அதனால நீ விவரிச்சர்ஸ் தான் அந்த ரேஞ்ச் யாரால வர முடியாதுன்றடா. அது பத்தி நான் கேக்கல சீக்கா. நீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி இல்ல, அவன மாதிரி பேட்டிங் யாரால ஆட முடியாது. அது பத்தி கூட நான் கேக்கல சீக்கா. ஒரு செகண்ட் பேச விடுங்க. எனக்கு தெரியும் you are very passionate about விவரிச்சர்ஸ், கிளியரா தெரியுது. நான் இல்லடா, உலகமே சொல்லும். Correct, Cheeka. நான் என்ன கேட்க வரேன்னா, do you see a lot of similarities? ஏன்னா விராட் கோலி is also very he's also got a highly self-confident. He also has that arrogance in him when he walks into the ground. Don't you see some similarities there? Similarity எங்க தெரியுமா? I would say him and Brian Lara type of batsman and Sachin Tendulkar type of batsman, where they are very organized and அங்கேயும் தூக்கின்னு போடுவாங்க. சச்சின் பார்த்தா very organized cricketer, அங்கேயும் தூக்கின்னு போவான். விராட் கோலி ஆர்கனைஸ் கிரிக்கெட்டர், அங்கேயும் தூக்கி போடுவான். பிரையன் லாரா ஆர்கனைஸ் கிரிக்கெட்டர், அங்கேயும் தூக்கி போடுவான். விராட் விவரிச்சர்ஸ்லாம் வேற ரேஞ்ச், கம்பேர்லாம் பண்ணவே முடியாது. அண்ட் இட்ஸ் ராங் டு கம்பேர், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர். சரி, அவன மாதிரிலாம் பேட்ஸ்மேன்லாம் பிறக்கவே முடியாது உலகத்துல. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் யாரு போல எந்த போலர் பக்கல ஒண்ணு இல்லை. எங்க பின்னாடி பாக்குறீங்களா ரிச்சர்ட் ஆட்லி, இங்க இருக்கான் இந்த பிக்சர், ரிச்சர்ட் ஆட்லி. இது அவன மாதிரி போலர்லாம் இனிமே வரமாட்டான். ஐயோ, once upon the highest wicket taker in the world. இது யார் இது? ரிச்சர்ட் ஆட்லி. இது ஹைதராபாத் டெஸ்ட் மேட்ச் நான் வரைக்கும் எனக்கு 1988 அங்க எடுத்தது. இது பால் சைன்னு போட வெளில போடுவான். என்ன மாதிரி போடுவான் அவன் பால். அவன மாதிரி அவுட் ஸ்விங் யாரு போடுவாங்க, இன்செக்ட் படக்குன்னு உள்ள வரும். அவன மாதிரி போலாம் பறக்க முடியாது. அதுதான் சொல்ல வரேன். கிரிக்கெட்டர்ஸ் அவன கபில் தேவ் மாதிரி கிரிக்கெட் வருமானா வரவே முடியாது. இனிமே இந்தியால உலகத்தையே வர முடியாது கபில் தேவ் மாதிரிலாம். கபில் தேவ், இந்த விப் ரிச்சர்ட்ஸ், இந்த ரிச்சர்ட் ஆட்லி, இந்த மாதிரிலாம் பிறக்க மாட்டாங்க இனிமே. Anyway, Cheeka, moving on, Cheeka. Last segment of the show. Obviously, நம்ம வந்து இப்போ நியூசிலாந்து சீரிஸ் பத்தி பேசுனீங்க. Squads have come out, Cheeka. They've obviously selected the squads. Your thoughts on the squad? If you can have the squad, if you could see the squads on the screen, let's start with the ODI squad first.
the New Zealand ODI squad. Rohit Sharma, obviously, Shubman Gill, Ishan Kishan. Any surprises for you? They're pretty much gone with the same squad, except that Shardul Thakur is coming, Cheeka, and Shabazz Ahmed is coming. KL Rahul is getting married, so he's obviously not going to be part of the squad. Shrikar Bharat is coming. Do you see Ishan Kishan batting in the middle? Obviously, KL Rahul not available. Ishan Kishan coming back into the middle and Shardul Thakur inside the squad. What is your idea? Shabazz Ahmed, Shardul Thakur, and Shardul Thakur நான் சொல்லிட்டேன் நானு. Shardul Thakur என்னோட ஒப்பீனியன்லாம் டீம்லயே ஸ்கோப்ல இருக்க மாட்டான் எனக்கு. அவன் வந்து வாரி வண்டல் தாக்கூர் அவன். அது பாய் கேஎஸ் பரத் இஸ் குட். அவன் ப்ராப்ளி டெஸ்ட் மேட்ச் அவனுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிகாஸ் அவனுக்கு வந்து இப்ப ரிஷப் பந்த் ஆட முடியலன்னா டெஸ்ட் மேட்ச் தான் வச்சு ஆஸ்திரேலியாவோட தட் பாய் இஸ் பிரிட்டி குட். எஸ் இஷான் கிஷன் தான் நீ ஒரு பிரேக் பாத்தீங்க. நம்ம ப்ராப்ளி இஷான் கிஷன் மிட் ஆர்டர்லோ நம்ம 3லயோ ட்ரை பண்ணலாம் இப்போ. பிகாஸ் கேஎல் ராகுல் இல்லன்னு சொன்னேன் இல்லையா. பட் ஆஃப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணி தான். இப்போ யூ வில் ட்ரை அவுட் சூரியகுமார் ஃபைண்ட் அவுட். இப்போ நேதிக்கு மேட்ச் வந்து சூரியகுமார் யூ கான்ட் ஜட்ஜ் பை எஸ்டர்டேஸ் மேட்ச். அங்க வந்து அடிச்சுதான் ஆகணும். 2 பால் தான் இருக்கு பேட்டிங், அடிச்சுதான் ஆகணும். கரெக்டா பாயிண்ட். ஸோ அதனால ஐ ஒன்ட் ஜட்ஜ் திஸ் திங். But I still believe the greatest plus point in the series is Kuldeep Yadav. அவன் bowling போறான் பாரு. அவன் விக்கெட் எடுத்தான் பார்த்தேன். நேத்து எடுத்தான் பார்த்தேன். இவன் விக்கெட் ஷானகா விக்கெட். என்ன பால் அது வந்து பாரு. அவுட் ஆஃப் ஸ்பின் போட்டு கரெக்ட்டா பேட் டிங்னு போகுது. அதெல்லாம் தான் bowling. See what you have to say, you have to look at these in the series லாம் அப்படினா the final point and say the excellence in the series. The excellence factor என்ன? Siraj, Virat Kohli, Kuldeep Yadav. இவங்க தான் எக்ஸலன்ஸ் ஃபேக்டர் இந்த நடந்த சீரிஸ் ஸ்ரீலங்காவோட. தட் இஸ் பயங்கரமா ஐ கேச்சிங் இது. The other thing is notable omission in the ODI squad is Arshdeep Cheeka. சான்ஸ் கொடுக்காம தூக்கிட்டாங்க ODI squadல இருந்து. சர்ப்ரைஸ்ட். அவங்க கேட்ட லோட் மேனேஜ்மென்ட் வாங்கடா. இப்ப புதுசா லோட் மேனேஜ்மென்ட் ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டாங்க. இது இவங்க பாரு குழம்பி இவங்க தப்பு பண்றாங்க. இவங்க குழம்ப போறாங்க. குழம்பிட்டு வேர்ல்ட் கப் திருப்பி டீம் செலக்ட் பண்ணச்சு மண்டே உடச்சுக்கு போறாங்க. அங்கதான் போய் மாட்டிட்டு ஒரு அரகுறை சீட் டீம் செலக்ட் பண்ணி மாட்டி போற மாதிரி பார்த்துட்டே நடக்கிறதா இல்லையா பாரு வேர்ல்ட் கப் முன்னாடி. Yeah, definitely. Anyway, நீ வந்து again you will have to go on the performance of the Sri Lanka series. You will have to go on the performance of அதுக்கு முன்னாடி இப்ப பங்களாதேஷ், அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா தான் கடைசி சீரீஸ். அதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்துடும். ஒரு மாதிரி தான் டீம் வந்து பண்ணும். So இப்பே பார்த்தனா இப்போ வந்து yes Shubman Gill looks like a certainty. So இவன் குழம்பி மாடின் திண்டாட போறாங்க. அவங்க இன்னும் வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸே கொடுக்கல. அரகுறை சான்ஸ் கொடுத்தாச்சாங்க. நேற்று போலிங்கும் போடல, பேட்டிங் வரல. அவன் என்னோட ஒப்பீனியன் அவன் இருக்கணும். அவனை மாதிரி இல்லாத ஒரு லெவல்ல இல்லாம எடுத்துட்டு ஆட போயிட்டு மாட்டிக்கு போறாங்க. ஏதோ ஒரு மேட்ச். கீ மேட்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அக்ஷர் பட்டேல் பிரேக், Shabazz Ahmed is coming. So good break for Akshar Patel. ஏன்னா நிறைய ஆடிட்டு இருக்காரு. அக்ஷர் பட்டேல் கண்டினியூ. அவனுக்கு கூட நீ பிரேக்னா நிறைய கண்டினியூஸ் ஆடிட்டு இருக்கான். வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடிட்டு இருக்கான். வெஸ்ட் இண்டீஸ்க்கு முன்னாடில இருந்து ஆடிட்டு இருக்கான். So that is fine. See, you will have to take from, but you one day series செத்தா நீ போன வருஷம் இங்கிலாந்து போனதுமா 2-1 one day series win பண்ணாங்கடா. That's a great series win. That's it from us today. I hope you guys like this new format. We want you guys to be more inclusive with us. So please send in your questions. Yes, இப்ப சொல்ல interrupt நீங்க and திட்டலாம். தைரியமா திட்டுங்க. டேய் சீக்கா என்ன மனதனமா பேசணும் கேளுங்க. பரவாயில்லை. எனக்கு அது பத்தி இல்ல. See, we are happy now. End of the day, what do we all want? We want India to win the World Cup. Correct? So you also be inclusive in your selection policy. நீங்க நான் சொன்ன மாதிரி பாருங்க. You look at from a chairman of selection committee என்ன வேணும்? உங்களுக்கு என்ன மாதிரி டீம் வேணும் one day? யார் potential match winners? Who are the guys can take the match away from you? அந்த மாதிரி நீங்க யோசிங்க. You will also start thinking differently. அதுதான் நீ ஒண்ணு நான் சொல்ல வரேன். இந்த consistency aspect ஒண்ணுதான். Consistency aspect 2-3 பேர் இருக்காங்க already. Yeah. Anyway, guys, please subscribe to our channel Cheeka. Please put your comment section because we will be taking your questions every show. Every show that we do, we will be taking your questions. And please subscribe to our channel. Please hit the bell icon notification. Please press the like button. We'll be back again for more. Thanks, guys. ஆனா ஓவரால் நேத்துக்கு மொக்க மேட்ச்ங்க அது. அத போட்டு பார்த்து கமெண்ட் அடிங்கனா பனிஷ்மென்ட்ங்க நமக்குலாம். இது நல்ல வேளை விராட் கோலி பிரில்லியன்ட்டா ஆடுனா அது பார்க்க நல்லா இருந்தது. சிராஜ் சூப்பரா ஆடினாரு. சும்மா சொல்லுங்களா. சுமன் கில் நல்லா ஆடினா. சூப்பரா ஆடினா. நல்லா ஆடினா. எல்லாரும் தான் காஜ் அடிச்சாங்க. ரோஹித் சர்மா காஜ் அடிச்சான். ஸ்ரேயஸ் ஐயரும் காஜ் அடிச்சாங்க. எல்லாரும் தான் காஜ் அடிச்சாங்க நேத்துக்கு. எல்லாரும் தான் விக்கெட் எடுத்தாங்க நேத்துக்கு. Anyway, guys, thank you guys. We'll be back again.